Hi students, good evening. Hi, hello, good evening. Hi Balamurugan, hi Balamurugan, Satyakumar, Vishwanathan. Hi, good evening pa, good evening. Audio video lang clear pa? Audio video lang clear இருக்கா? Am I audible? Okay Rajeshwari, okay pa. ஸோ இன்றைக்கி எப்படி போச்சு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஹாய் தீபா, ஹாய் முனிசுவாமி, எப்படி போச்சு இன்றைக்கி எக்ஸாம்? ஈஸியா ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சுப்பா? கேக்குதா எல்லாருக்குமே? ஓகே ராஜா, ஈஸியாக இருந்துச்சு ஃபிசிக்ஸ் எக்ஸாம். ஹாய் பொன்குமார். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் என்னது? பயோ எக்ஸாம் இல்லையா? ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? தேனழகி, ஓகேப்பா, ஓகே. தேனழகி, ஓகேப்பா, ஓகேப்பா. ஈஸி, ஓகேப்பா, ஓகே. ஸோ எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நமக்கு டோட்டலாக எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது? பாட்னியில் 1 to 5. ஹாய் சுவேதா, ஹாய் வினி, குட் ஈவினிங். பயாலஜி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாப்பா? பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு பாட்னி எக்ஸாம் இல்லையா? ஓகே நந்தனா. எஸ் முனிசாமி, சாரி, தேனழகி இல்லையா? ஸோ தேனழகி, எஸ்ப்பா. 13 சாப்டர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ டேஸ் இருக்குது? ஸ்டார்ட் பண்ணலையா? சிஎஸ் ஸ்டூடெண்டா? இது வந்துட்டு பயோ கிளாஸ்ப்பா சுவேதா, 12th பயாலஜி கிளாஸ் இது. ஓகேயா? எஸ்ப்பா. இன்னும் நம்மக்கிட்ட 2.5 டேஸ் தான் இருக்குது. அந்த 2.5 டேஸில் நாட் 1.5, 2.5 டேஸ் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங்லேருந்து கவுண்ட் ஆகும். 19, 20, 21, 22 தானே எக்ஸாம். பயாலஜி இருக்கா? சிஎஸ் ஸ்டூடெண்ட்க்கு பயாலஜி இருக்கா? ஸ்பெஷல் கோர்ஸ் அப்போ ஏதாச்சும் எதர் அவர் தானே இருக்கும். ஹாய் காயு, ஹாய். ஸோ அந்த 2.5 டேஸில் இந்த 13 சாப்டர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஸ்டடி பிளான் பார்த்துடலாமா? ஸ்டடி பிளான் வீடியோ யாராச்சும் பார்த்தீங்களா சேனலில் போட்டது? ஓகேப்பா, ஓகே. 65+ எடுக்கணும். 65+ எடுக்கணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ, தென் வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். 11th போஸ்ட் பண்ணியிருக்கோம், 12th போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கேற்றபடி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. தென் புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டண்டான புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸும் படித்து முடிச்சிருங்க. ஸோ அது பார்த்தாலே எபோவ் 65+ வந்துட்டு கண்டிப்பாக வாங்கிடலாம். ஓகே கலைவாணி. ஸோ ஸ்டடி பிளான் பார்த்துடலாமா? ஹாய் முகமது, ஹாய் சர்வேஷ். ஓகேப்பா. ஸோ ஸ்டடி பிளான் பார்த்துடலாமா? ரெடியா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா
2.5 டேஸில் எப்படி நம்மளோட 13 சாப்டர்ஸுமே பாட்னி அண்ட் சுவாலஜியும் சேர்த்து அந்த 13 சாப்டர்ஸுமே எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேப்பா, வெரி குட். ஓகே, ஸோ அது ப்ளஸ் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போத் பாட்னியில் இருக்கிற அண்ட் சுவாலஜியில் இருக்கிற ஃபியூ செட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இன்றைக்கி இந்த லைவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்க்காதவங்க, ஸோ ஸ்டார்டிங் நம்மளோட ஸ்டடி பிளான் பார்க்காதவங்க என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, 19th. ஸோ இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பாட்னியில் இருக்கிற சாப்டர் 1, பாட்டனியில் இருக்கிற சாப்டர் 1ம் தென் வந்து பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் இருக்கிற சாப்டர் 1ம். ஸோ போத் சுவாலஜி அண்ட் பாட்டனியில் இருக்கிற சாப்டர் 1 வந்துட்டு இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சுவாலஜி 9 லெசன்ஸ் இருக்கப்பா. ஆஸ் பர் கவர்மெண்ட் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 8 சாப்டர்ஸ் தானே. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த 9 சாப்டர்ஸோட ஹாஃபை வந்துட்டு இன்றைக்கே படித்து முடிச்சிருங்க. தென் வந்துட்டு லாஸ்ட் ரிவிஷன் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டைம்லேயும் யூ ஹாவ் டு கம்ப்ளீட் தட் சுவாலஜி லெசன் நம்பர் 9. ஓகேவா கலைவாணி, புரிஞ்சிருச்சா? ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு இந்த 19th இவ்வளோ தான். 19th வந்துட்டு இந்த லைவுக்கு அப்புறம் சுவாலஜியில் இருக்கிற சாப்டர் 1ம் தென் வந்துட்டு பாட்னியில் இருக்கிற சாப்டர் 1ம் இன்றைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தென் 20th ஸ்கூல் இருக்காப்பா எல்லாருக்குமே, இல்லை யாருக்காச்சும் ஸ்டடி லீவ் இருக்கா? எல்லாருக்குமே ஸ்கூல் இருக்கா? எந்த ஸ்கூலுமே லீவ் விடலையா எக்ஸாம் சொல்லிட்டு? முகமது, உங்களுக்கு லீவ் இருக்கா? ஓகேப்பா, வெரி குட். ஸோ லீவ் இருக்கிறவங்க மேக்ஸிமம் டைமை வந்துட்டு எடுத்துட்டு மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு நிறைய டைம் இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு ஸ்கூல் இருக்குது, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் இல்லாத அந்த ப்ராப்ளம் வரும் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நிறைய டைம் இருக்குது. ஸோ இருக்கிற டைமை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ 20th வந்துட்டு ஏர்லி மார்னிங்னா 6 AM to 8க்குள்ளே என்ன பார்க்கணுன்னா, பாட்னியில் இருக்கிற சாப்டர் 4. பாட்னி சாப்டர் 4 வந்துட்டு கொஞ்சம் பேருக்கெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான சாப்டர் இல்லையா, பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேப்பா, நீங்கள் வந்துட்டு 5:30 வரைக்கும் ஸ்கூல் இருக்கா? ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஸ்கெடியூல் போட்டிருக்கேன். ஸ்கூல் இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்கெடியூல் போட்டிருக்கேன். எஸ்ப்பா, லைவ் இருக்குது, நாளைக்கு லைவ் இருக்குது, டோன்ட் வரி. ஓகேயா? 10th இல்லைப்பா, இது 12th பயோ. ஓகேயா? ஸோ 6 to 8க்குள்ளே நம்மளோட பாட்னியில் இருக்கிற சாப்டர் 4ம் ப்ளஸ் சுவாலஜியில் இருக்கிற சாப்டர் 2ம் வந்துட்டு இந்த டைமில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேயா? ஓகேப்பா. 10th மேக்ஸ் ஆல்ரெடி லைவ் போயிட்டுருக்கே. இந்த லைவ் வந்துட்டு 12th பயோவோடது. ஓகே கஸ்தூரி? ஸோ தென் ஸ்கூல் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஸ்கூல் டைமில் ஒரு 3 hours கன்சிடர் பண்ணிக்கோங்க. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னப்பா ஈவினிங் டைமில் தான் இருக்கும். மேபி 6:30 or 7:30 இருக்கலாம். 50+ ஸ்கோர் பண்ணணுன்னா ஆல் சாப்டர்ஸில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணாலே போதும். 50+ல் 60+ ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே சுவேதா? ஸோ ஸ்கூல் இருக்கிறவங்க அந்த 3 hours கன்சிடர் பண்ணிவிட்டு அப்போ வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, ஆல் சாப்டர்ஸோட 1 mark கொஸ்டின் அது வந்துட்டு போத் புக்கின் அண்ட் புக் பேக். புக்கிங் அண்ட் புக் பேக்கில் இருக்கிற டோட்டல் 13 சாப்டர்ஸோடையும் 1 mark கொஸ்டின். ஓகேவா? 3 hours போதும்ல 1 mark கொஸ்டின் படிக்கிறதுக்கு? 3 hours போதும்ல? இல்லையாப்பா? லைவ் என்ன லைவ்ப்பா சுரேஷ்? இப்போ லைவ் தானே போயிட்டுருக்கு.
எஸ்ப்பா. ஸோ இந்த ஸ்கூல் டைமில் இந்த ஸ்கெட்யூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த்து லெசனாப்பா? ஃபிஃப்த் லெசன் வை? எல்லாருமே ஃபோர்த்து லெசன் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குதுன்னு சொன்னோம். சுவாலஜியில் ஃபிஃப்த்து லெசன் வை டிஃபிகல்ட்டியாக இருக்குது? ஓகே, SR40. ஸோ நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 5:30 வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 6:30 to 8. ஓகே, ஸோ இந்த டைமில் வந்துட்டு லைவ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் 6:30 to 8 வேணால் 6:30 to நைட்டு வரைக்கும் வச்சுக்கோங்க. 6:30 to 10:30 வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. அதில் இருக்கிற சில லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இன்றைக்கி இந்த லைவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆஃப்டர் டிஸ்கஸிங் திஸ் ஸ்டடி பிளான். ஓகே விஸ்வநாதன். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும்னா சுவாலஜியில் இருக்கிற சாப்டர் 3 and 4ம் பாட்னியோட சாப்டர் 2. ஓகேயா? ஸோ இந்த டைமுக்குள்ளே இந்த கொஸ்டினை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேயா? ஸோ 20th டைம் ஸ்கெட்யூல் கிளியராப்பா? மார்னிங் வந்துட்டு பாட்னி சாப்டர் 4, சுவாலஜி சாப்டர் 2, தென் ஸ்கூல் டைமில் 1 mark ரிவிஷன், தென் நைட் ஈவினிங் டு நைட் வந்து பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் சாப்டர் 3 and 4, பாட்னியில் சாப்டர் 2. ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சுவாலஜி எக்ஸாம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க வந்துட்டு இதில் இருக்கிற பாட்னி போர்ஷன்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கெட்யூல் சண்டே இல்லையா? 21st சண்டே. நிறைய டைம் இருக்குது படிக்கிறதுக்கு இல்லையா? ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 வேணாம், ஒரு 7க்கே வச்சுருக்கோங்க. 7 to 9 வந்து பார்த்தீங்கன்னா பாட்னியில் இருக்கிற சாப்டர் 5, தென் சுவாலஜியில் இருக்கிற சாப்டர் 6. ஓகேயா? ஸோ அதிலிருந்தே நம்மளோட பாட்டனி போர்ஷன்ஸ் ஓவர், ரெஸ்ட் இருக்கிறது நம்மளோட சுவாலஜி போர்ஷன்ஸ் மட்டும்தான். கிளியராப்பா? தென் நெக்ஸ்ட் ஸ்கெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் 10 to 1 வந்து பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் இருக்கிற சாப்டர் 7 and 8. சுவாலஜியோட சாப்டர் 7 and 8 வந்துட்டு 10 to 11க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ கம்ப்ளீட் பண்ணுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்துட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் படிக்கணும். தென் அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி சேனலில் இருக்குது. இது வரைக்கும் பார்க்காதவங்க ஒன்ஸ் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு ரொம்ப நாளாச்சு. இது வரைக்கும் பார்க்கலையா யாரும்? சில பேர் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்றபடி எல்லாமே ஸ்கெட்யூல் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. தென் 1:30 to 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 PM வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டண்ட்டான டயக்ராம்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இம்பார்ட்டண்ட்டான டயக்ராம்ஸை வந்துட்டு இந்த டைம் ஸ்கெட்யூலில் விஸ்வநாதன் இது வரைக்கும் பார்க்கலன்னா அந்த வீடியோஸ் ஆல்ரெடி சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதில் இந்த லைவ் முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் வந்துட்டு பார்த்துட்டு தென் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 1:30 to 3க்குள்ளே என்ன பண்ணணும்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டயக்ராம்ஸ், இம்யூனோக்ளோபிலின், ஸ்பெர்மடோசோயன், ஹியூமன் ஓவம், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்துட்டு மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின். எல்லா சாப்டர்ஸோடையும் அந்த வீடியோவில் இருக்குப்பா. பாட்னி 6 and 7 அது வந்துட்டு குவார்ட்டர்லிக்கு இல்லாத போர்ஷன் ஆச்சு. 12க்கு தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன். 12th பயோ கிளாஸ் தான் இது. 1 hour செக்ஷன்ப்பா. 1 hour செக்ஷன் தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 to 6க்குள்ளே என்ன பண்ணணும்னா சுவாலஜியில் இருக்கிற சாப்டர் 5. ஓகேவா? ஸோ இந்த போர்ஷன்லேயே நம்மளோட இந்த டைம்லே 12th கெமிஸ்ட்ரி நாளைக்குப்பா. ஸோ இந்த டைம் ஸ்கெட்யூல்லே நம்மளோட போர்ஷன்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஓவர். 1 to 5 சாப்டரும் 1 to 8 சாப்டரும் சுவாலஜியோட 1 to 8 சாப்டரும் ஸோ இந்த டைம் ஸ்கெட்யூல்லே முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரிவிஷன் பண்ணணும். ஸோ ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8க்குள்ளே என்ன பண்ணணும்னா நம்மளோட கொஸ்டின் பேப்பர் இருக்குது இல்லையா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 10th மேக்ஸுக்கு ஆல்ரெடி நடந்துட்டுருக்குப்பா லைவு.
சேனலில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் ஒரு 3 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தென் டின்னர் முடிச்சுட்டு 8:30 to 10 வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் படித்த போர்ஷன்ஸை ரிவைஸ் பண்ணிடுங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான 2, 3, 5 மார்க்ஸ் எல்லாம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு லாஸ்ட் ஸ்கெட்யூலாக 8:30 to 10:30 வந்து 10 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டடி பிளான் கிளியரா? ஸ்டடி பிளான் கிளியராப்பா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தலாமா? ரெடியா? ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் யூஸ் டு க்ரோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்பைருலினா? 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குப்பா. இதுலேயும் 5 மார்க் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டோன்ட் வரி. ராஜ் அது வந்துட்டு யூடியூப்பில் நம்மளோட யூடியூப் சேனலில் செக் பண்ணிக்கோங்க, இருக்கு 10th மேக்ஸுக்கு லைவ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் தி மெட்டீரியல்ஸ் யூஸ் டு க்ரோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்பைருலினா? ஸோ ஸ்பைருலினா வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இல்லையா? ஸோ சேம் சாப்டரில் வந்துட்டு இந்த ஸ்பைருலினா யூஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம மேக் பண்ணுறோம். என்ன அது? ஸ்பைருலினா யூஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். எஸ், வெரி குட் காவ்யா. சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இல்லையா? சிங்கிள் செல் ப்ரோட்டீன்னா என்னது? ட்ரைடு செல்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அதுலேயே இம்பார்ட்டண்ட்டான ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான் நம்மளோட ஸ்பைருலினா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தை க்ரோ பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன? ஸோ இதில் வந்துட்டு போத் புக் இன் அண்ட் புக் பேக் கொஸ்டின் இருக்குப்பா. இது வந்துட்டு புக் பேக். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன மெட்டீரியல்னா, வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ட்ஸ். பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ட்ஸில் இருக்கிற வேஸ்ட் வாட்டரில் we can grow our மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் ஸ்பைருலினா. அதில் அந்த பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ட்ஸில் அந்த வேஸ்ட் வாட்டரில் என்ன இருக்குன்னா, இட் கண்டெயின் ஸ்டார்ச்சோட கண்டென்ட் வந்துட்டு யூஸ்வலி இந்த பொட்டேட்டோ மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸில் வந்துட்டு நிறைய ஸ்டார்ச் இருக்கும் இல்லையா? அது கட் பண்ணும்போதே ஒரு ஒயிட் கலர் ஒரு பவுடர் மாதிரி நம்மளை கையில் வந்துட்டு ஒட்டிரும்ல, ஸோ அதுதான் ஸ்டார்ச். ஸோ இந்த இதில் வந்துட்டு ஸ்டார்ச் கண்டென்ட் நிறைய இருக்கும். that will help in growth of மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ நாளைக்கும் ஆல்மோஸ்ட் 6:30 இல்லாட்டி 7:30பா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோ வக்கோலில் வந்துட்டு we can grow our spirulina. தென் வந்து பார்த்தீங்கன்னா மொலாசஸ்னால் என்னதுன்னா சுகர் கேனை வந்துட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா? இது வந்துட்டு சாப்டர் 4பா, பாட்னியில் இருக்கிற சாப்டர் 4. இது கூடயே தெரியாது, 2 நாளில் எக்ஸாம். இட்ஸ் ஓகே. இது வந்துட்டு பாட்னியில் இருக்கிற சாப்டர் 4ஓட கொஸ்டின், புக் பேக். ஸோ மொலாசஸ்னால் என்னதுன்னா, நம்ம வந்துட்டு சுகர் கெயினை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு சுகரை வந்து மேக் பண்ணும்ல, ஸோ அதில் இருக்கிற இன்டர்மீடியட் ஸ்டேஜில் we will get a brown colored liquid. அந்த ப்ரௌன் கலர்டு லிக்விடை தான் we call it as molasses. ஓகேவா? ஸோ நம்ம ஓகேப்பா. ஓகே. ஸோ மொலாசஸ் அதுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ரௌன் சுகர் வந்து கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது வந்து ப்ரௌன் கலராக இருக்கும்ல, ஸோ அதில் வந்து இந்த மொலாசஸை ரிமூவ் பண்ணாத சுகர் தான் ப்ரௌன் சுகர். ஓகேயா? அது ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மொலாசஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வர்றது தான் நம்மளோட ஒயிட் சுகர். ஸோ அந்த மொலாசஸில் we can grow our spirulina. தென் வந்து பார்த்தீங்கன்னா எனிமல் மேனுவர் இல்லாட்டி ஈவன் சீவேஜ், அதில் கூட நம்மளோட spirulina will grow. So இந்த 4 கண்டிஷனில் தான் we will grow our spirulina like microorganisms. So இந்த கொஸ்டின் கிளியராப்பா? இது வந்துட்டு 3 மார்க் இல்லாட்டி 2 மார்க்கில் வரலாம். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஓகேப்பா, தேங்க்யூ.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். இது வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின். இது வந்துட்டு 3 மார்க்கில் கேட்பாங்க, 3 மார்க் செக்ஷன். ஸோ இது எல்லாமே என்னது, கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கிராஃப்டிங்கோ லேயரிங்கோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு டேர்ம் இருக்குது இல்லையா, அந்த டேர்ம் என்னது, கிராஃப்டிங்கும் லேயரிங்கும் எதோட சப்டிவிஷன், எஸ்பா டு ப்ரொடியூஸ் நியூ பிளான்ஸ். ஓகேவா, வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்னு சொல்லுவோம் இல்லையா, வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன், நியூ பிளான்ஸ்னு சொல்லலாம், நியூ ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ்னு சொல்லலாம். இது வந்துட்டு வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனோட டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இல்லையா. ஸோ கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் இது வந்துட்டு 3 மார்க்கில் வர கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிராஃப்டிங்கில் வந்து இந்த வீடியோ இப்போ கிளியராப்பா, இப்போ கிளியரா, ஸ்க்ரீன் கிளியரா தெரியுதா, கரெக்டாக தெரியுதா? எஸ்பா, கிராஃப்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வி வில் டேக், அந்த கிராஃப்டிங் பண்ணுறதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுறோன்னா 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பிளான்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற பிளான்ஸோட பார்ட்ஸை தான் வி வில் யூஸ் இன் கிராஃப்டிங் டெக்னிக். ஓகேயா, அதே லேயரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஆஃப் தி பேரண்ட் பிளான்ட்டோட ஸ்டெம்மை மட்டும்தான் வி வில் யூஸ் இன் லேயரிங் டெக்னிக். ஓகேயா, ஹாய் அருண், ஸ்ருதி. ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் ப்ளஸ் ஸ்டடி பிளான் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் போர்ஷன்ஸை வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்னது, கிராஃப்டிங்கில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸோட பார்ட்ஸ் வந்துட்டு வி வில் யூஸ். தென் லேயரிங்கில் வந்துட்டு பேரண்ட் பிளான்ட்டோட ஸ்டெம்மை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். தென் parts of 2 different plants are united artificially to form new plant. இது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன பாயிண்ட் தான். 2 different பிளான்ஸோட பார்ட்ஸை வந்துட்டு கம்பைன் பண்ணி, எப்படி கம்பைன் பண்ணுவோன்னா ஆர்டிஃபிஷியலி கம்பைன் டு ஃபார்ம் நியூ பிளான்ட். அந்த டிஃப்ரெண்ட் பிளான்ஸோட பார்ட்ஸை வந்துட்டு ஆர்டிஃபிஷியலி கம்பைன் பண்ணி we will form a new plant. எஸ்பா, இது பயாலஜி தான், 12th பயாலஜி. ஸோ இங்கே என்ன ஆகும்னா the plant soil. ஸோ நம்ம வந்துட்டு அந்த பிளான்டின் சாயிலில் இருக்கிற, எஸ்பா இது பயோபாட்டனி தான், பியூர் சயின்ஸுக்கும் இருக்குது. இப்போ பாட்னி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். ஸோ அங்கே பிளான்டில் இருக்கிற சாயிலில் இருக்கிற பிளான்ட்டு we will call it as stock. ஓகேயா, அந்த க்ரோ பண்ண பிளான்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு ஸ்டாக்னு சொல்லுவோம். நம்ம டெவலப் பண்ண அந்த பிளான்ட்டை வந்துட்டு we will call it as stock. தென் அந்த கிராஃப்டிங்க்கு யூஸ் பண்ண இது இருக்கும் இல்லையா பிளான்ட்டு, அதை வந்துட்டு சியான்னு சொல்லுவோம். சியான் அதுவுமே இருக்குது. பாட்னிக்கு அப்புறம் சுவாலஜி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தமிழ் மீடியம் இல்லைப்பா, இங்கிலீஷ் மீடியம். இப்போ வந்துட்டு பாட்னி துர்கா, இதுக்கப்புறம் சுவாலஜி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே லேயரிங்கில் இது வந்துட்டு பிளான்ல இருக்கிற சாயிலில் இருக்கிற பிளான்ட்டை we will call it as stock. தென் அதே கிராஃப்டிங் பண்ணி எடுத்த பிளான்ட்டை வந்துட்டு we will call it as சியான். தென் லேயரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஆஃப் தி பேரண்ட் பிளான்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டோம். அண்ட் இட் இஸ் allowed to develop roots while still intact. ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணணுன்னா அந்த பேரண்ட் இது இருக்குது, ஸ்டெம் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு சாயிலே we will அந்த காண்டாக்ட் இருக்கும், சாயிலோட காண்டாக்டில் இருக்கும். ப்ளஸ் என்ன பண்ணுவோன்னா ரூட்ஸ் மட்டும் டெவலப் பண்ணுறதுக்கு we will allow. ஓகேவா, ஸோ அந்த ஸ்டெம்மை வந்துட்டு will allow to produce, we will allow to என்னது develop roots only. ஓகேவா, அந்த பேரண்ட் பிளான்ட்டோட ஸ்டெம்மில் வந்துட்டு ரூட்ஸ் டெவலப் ஆகும். தென் when the root develop, அந்த ரூட்டு வந்துட்டு டெவலப் ஆனால் என்ன ஆகும்னா the rooted part, அந்த ரூட்டான பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு நியூ பிளான்ட்டாக we will grow. அதுதான் லேயரிங். ஓகேயா, இந்த ஸ்டெம்மை வந்துட்டு இன்டாக்டில் வச்சுருப்போம் சாயிலில். தென் அதில் ரூட்ஸ் மட்டும் க்ரோ பண்ண அலோவ் பண்ணுவோம். ஒன்ஸ் ரூட்டு வந்துட்டு க்ரோ ஆயிடுச்சுன்னா அந்த ரூட் பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு அதை ஒரு
என்ன ஒரு பிளான்டா we will grow as a new plant. இது ஒரு 1 hour section பா காவியா. Then last difference இல்ல examples வந்து பார்த்தீங்கன்னா citrus, mango, apple. ஓகேவா, மோஸ்ட்லி என்னது ஃப்ரூட்ஸ் இருக்கிற பிளான்ட்ஸ். தென் லேயரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தான்ப்பா. இக்ஸோரா, ஜாஸ்மின் அந்த மாதிரி இருக்கிற ஃப்ளவர்ஸ் தான் நம்ம லேயரிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி we will produce the new offsprings இல்லாட்டி நியூ பிளான்ட்ஸ். ஸோ கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் வந்துட்டு கிளியராப்பா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட்ஸ் இருக்காப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமாப்பா? கிராஃப்டிங் லேயரிங் கிளியரா? வை என்ன டவுட் இருக்கு? ஓகே காவியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே 2 மார்க்கில் வர கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்கிற ஒரு கொஸ்டின் தான், ஈஸியான ஒரு கொஸ்டின். என்னது? ஜீன் ட்ரான்ஸ்ஃபரில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் என்னது? நேம் த கெமிக்கல்ஸ் யூஸ்ட் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதுவுமே சாப்டர் 4 பாட்னியில் சாப்டர் 4ல் இருக்கிற கொஸ்டின் தான். டோட்டலாக 2 கெமிக்கல் தான் இருக்குது. போலி எத்திலீன் கிளைகால், தென் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட். ஓகேவா, இந்த 2 கெமிக்கல்ஸ் மட்டும்தான் ஜீன் ட்ரான்ஸ்ஃபரில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ். ஸோ வை திஸ் கெமிக்கல்ஸ், வை வி சூஸ் திஸ் கெமிக்கல்ஸ்னா இட் வில் இன்டியூஸ் டிஎன்ஏ அப்டேக் இன்டு தி பிளான்ட் புரோட்டோபிளாஸ்ட். ஓகேவா, ஸோ ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னது? நமக்கு தேவையான ரிக்யர்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு டிஎன்ஏயை ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது தானே ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இல்லாட்டி ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா எஸ்பா டீட்டெயில் பை டீட்டெயில் தானே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா சர்டைன் கெமிக்கல்ஸ் அங்கே வேணும். ஸோ இந்த கெமிக்கல்ஸ், இந்த பிஇஜி பாலிஎத்திலீன் கிளைகால் அண்ட் டெக்ஸ்ட்ரானுக்கு அந்த ஒரு எபிலிட்டி இருக்குது. என்ன எபிலிட்டின்னா நமக்கு தேவையான ட்ரேட்ஸ் இருக்கிற இல்லை நமக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கிற டிஎன்ஏயை பிளான்ட் புரோட்டோபிளாஸ்டில் அப்டேக் பண்ணுறதுக்கு இல்லை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 கெமிக்கல்ஸுக்குமே எபிலிட்டி இருக்குது. தேட் இஸ் வை இட் இஸ் யூஸ்ட் இன் என்னது ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அதனால தான் இந்த 2 கெமிக்கல்ஸுக்குமே என்னது ஜீன் ட்ரான்ஸ்ஃபரில் வந்துட்டு எஸ்பா. இந்த செக்ஷன் இந்த கொஸ்டின் முடிஞ்சதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் போகலாம். நோப்பா, 12th பயோ. ஸோ ஒரு நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்துடலாமா காவியா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் இல்லையா? பிபிஆர் 322. பிபிஆர் 322னா என்னது? கெமிஸ்ட்ரி கிளாஸ் நாளைக்குப்பா. கெமிஸ்ட்ரி லாஸ்ட் எக்ஸாம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்மளோட பயோ எக்ஸாம் வருது இல்லையா? ஸோ பிபிஆர் 322 என்னது? எஸ், இட் இஸ் எ பிளாஸ்மிட். PBr 322 is a reconstructed plasmid. It is a human made plasmid இல்லையா? It is a human made plasmid. It is used in என்னது recombinant DNA டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுற ஒரு reconstructed plasmid தான் நம்மளோட PBr 322. ஓகேயா, இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? க்ளோனிங் வெக்டராக யூஸ் பண்ணுறாங்க. க்ளோனிங் வெக்டர்னா என்னது? க்ளோனிங் வெக்டர்ப்பா மல்டிபிள் காப்பீஸ் உண்டாக்குறது தான் க்ளோனிங். அதுக்கு யூஸ் பண்ணுற வெக்டர் தான் க்ளோனிங் வெக்டர். ஸோ இட் இஸ் அ வைட்லி யூஸ்டு க்ளோனிங் வெக்டர். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ பேஸ் பெயர்ஸ் இருக்குன்னா தெர் ஆர் 4361 பேஸ் பெயர்ஸ் இருக்கும். ஓகேயா, பிபிஆர் 322ல் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ 4361 பேஸ் பெயர்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிஆர் 322 அதில் பி என்ன, பிஆர் என்ன, 322 என்ன அதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பி டினோட்ஸ் என்னது? இட் இஸ் எ பிளாஸ்மிட். வெரி ஈஸி இல்லையா? ஸோ P4 plasmid. Then B and R denotes the scientist who discovered these plasmid. இது டிஸ்கவர் பண்ண சயின்டிஸ்டோட நேம் தான் B and R. B for Bolivar and R for Rodriguez. The scientist who developed this plasmid. ஸோ இந்த பாயிண்ட்ஸ், இந்த 4 பாயிண்ட்ஸுமே கிளியரா? நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாமா? கிளியராப்பா? ஈஸி தானே பிபிஆர் 322?
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 322 நம்பர் என்னன்னா அந்த ஒரு லெபார்ட்டரியில் தான் இந்த பிபிஆர் 322 டெவலப் பண்ணோம். ஸோ அங்கே டெவலப் பண்ண 322 பொசிஷன் வர பிளாஸ்மிட் தான் நம்மளோட பிபிஆர் 322. அங்கே வந்துட்டு நிறைய பிளாஸ்மிட்ஸை அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஆர்டர் வைஸ் நம்பரிங் பண்ணும்போது 322 அந்த நம்பரில் தான் நம்மளோட பிபிஆர் 322 வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த லெபார்ட்டரியோட நம்பர் அது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்ப்பா. என்னது? இட் ஹேஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்டான ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அந்த ரெண்டு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ்னால் ஆம்பாரும் டெட்ஆரும். ஆம்ஃபிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன், தென் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன். ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸுமே ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸுமே எதுக்கு ஹெல்ப் ஆகும்னா நம்ம வந்துட்டு க்ளானிங் வெக்டராக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த க்ளானிங் வெக்டர் ஒரு ஹோஸ்ட் செல்குள்ளே போகும் இல்லையா? ஸோ அந்த ஹோஸ்ட் செல் வில் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ அங்கே வந்துட்டு நம்மளோட பிபிஆர் 322வும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கா இல்லை அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே நம்மளோட இந்த க்ளானிங் வெக்டர் இருக்கான்னு தெரியணும்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்துட்டு அங்கே இருக்குன்னா we will confirm the presence of our பிபிஆர் 322. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸுமே எதுக்கு ஹெல்ப் ஆகுது? டு ஐடென்டிஃபை தி வெக்டர் ஆஸ் பிபிஆர் 322. கிளியராப்பா? கிளியரா? இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது 12க்குப்பா. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் ரெகக்னைசேஷன் சைட்ஸ். ஓகேவா? ரெகக்னைசேஷன் சைட் எதுக்காகனா ஃபார் செவரல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸுக்காக இட் ஹேஸ் எ செவரல். என்னதுப்பா இந்த ஆம்பாரும் டெட்டாருமா? கிளியர் இல்லை? ஸோ பிபிஆர் 322ல வந்து பார்த்தீங்கன்னா there are 2 different antibiotic resistant genes இருக்குன்னு சொல்லிட்டோம். அது வந்துட்டு ஆம்பார் அண்ட் டெட்டார். ஓகேவா? ஆம்ஃபிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன், தென் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ். ஸோ இது வந்துட்டு எதுக்கு ஹெல்ப் ஆகும்னா நம்ம வந்துட்டு இதை பிபிஆர் 322 க்ளானிங் வெக்டராக யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த க்ளானிங் வெக்டராக யூஸ் பண்ணும்போது அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்சர்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பண்ணால் அந்த ஹோஸ்ட் செல் வில் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கிற ஹோஸ்ட் செல்குள்ளே நம்மளோட என்னது வெக்டர் இருக்கா? வெக்டருக்குள்ளே தான் நமக்கு தேவையான டிஎன்ஏ இருக்குது. ஸோ அந்த வெக்டர் அங்கே இருக்கா? வெக்டர்னால் நம்மளோட பிபிஆர் 322. ஸோ அந்த வெக்டர் அங்கே இருக்கான்னு தெரியணும்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் இருக்குது இல்லையா? ஆம்பார் டெட்ராரோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்குன்னா we will confirm the presence of பிபிஆர் 322. அதுதான் இந்த பாயிண்ட். கிளியராப்பா கலைவாணி? புரிஞ்சிருச்சா? இப்போ கிளியராப்பா? ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ரெகக்னைசேஷன் சைட்ஸ் இருக்கும். ஓகே கலைவாணி? ஓகே. அதில் வந்துட்டு ரெகக்னைசேஷன் சைட்ஸ் இருக்குன்னு சொன்னோம். எதுக்காகனா ஃபார் செவரல் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக there are different sites in our பிபிஆர் 322. என்னெல்லாம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் HIND3, EcoR1, BAM-H1, SAL1 அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக there are sites in our பிபிஆர் 322. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னைசேஷன் சைட்ஸ் இருக்கும். ப்ளஸ் என்ன இருக்கும்னா ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ORI ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீன்ஸுமே நம்மளோட பிபிஆர் 322ல எக்ஸிஸ்டாக இருக்குது. இது வரைக்கும் கிளியராப்பா? தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓபி கோட்ஸ். ஆர்ஓபினா ரெப்ரெசர் ஆர் ப்ரைமர். ஓகேயா? ரெப்ரெசர் ஆர் ப்ரைமர் தான் ஆர்ஓபின்னு சொல்லுவோம். ஆர்ஓபி கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீன்ஸ் இன்வால்வ் இன் தி ரெப்ளிகேஷன் ஆஃப் பிளாஸ்மிட். அதுவுமே எதில் இருக்குது? நம்மளோட பிபிஆர் 322ல இருக்குது. இந்த ஆர்ஓபி கோட்ஸ் எதுக்குன்னா நம்மளோட
இது வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணதுக்கு மல்டிப்ளிகேஷன், இந்த வெக்டர் வந்துட்டு மல்டிப்ளை ஆகும்னு சொன்னோம். அந்த மல்டிப்ளிகேஷன் நம்பரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்ஓபி கோட்ஸ். ஸோ அது வந்துட்டு நம்மளோட பிபிஆர் 322ல் இருக்குது. ஸோ அதுதான் இந்த பாயிண்ட். ஓகேப்பா முனிசாமி. ஸோ அவ்வளவுதான் நம்மளோட பிபிஆர் 322 ப்ளஸ் அதோட ஸ்ட்ரக்சரும் ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதோட ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் டெஃபினிஷன் வந்துட்டு ஒரு வாட்டி கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. ஸ்ட்ரக்சரோட வரையணும். ஒரு சர்க்கிள் மட்டும் தானே உள்ளே வந்து பிபிஆர் 322 எழுதணும். அதில் வந்துட்டு என்ன இருக்கணும், ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், தென் நம்மளோட ஆர்ஓபி கோட்ஸு, தென் வந்து பார்த்திங்கன்னா ரெகனைசேஷன் சைட்ஸு, ப்ளஸ் நம்மளோட 2 டிஃப்ரெண்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ், ஆம்பாரும் டெட்ராரும். அவ்வளோதான் ஸ்ட்ரக்சருமே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 2024ஓட குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பருக்கு வந்த ஒரு கொஸ்டின். குவார்ட்டர்லிக்கு கேட்ட ஒரு கொஸ்டின், ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ்னால் என்னது ப்ளஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ்னால் என்னது? ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் இல்லாட்டி சிந்தட்டிக் சீட்ஸ். ஓகேவா? ஸோ ஆர் ப்ரொடியூஸ்ட் பை யூஸிங் எம்ப்ரயாய்ட்ஸ் obtained through இன் விட்ரோ கல்ச்சர் வழி என்னது? will use embryosனா ஒன்றும் இல்லைப்பா, it is like embryo like structure. இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன்னா அவுட் சைட் தி பிளான்ட் பாடியில் நடக்கிற ஃபர்டிலைசேஷன் தான். சப்போஸ் இந்த நீங்கள் இதில் ஹார்டிகல்ச்சர் அந்த மாதிரி கல்ச்சர்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாமே இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷனோட ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா. அவுட் சைட் தி பிளான்ட் பாடியில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு அதுக்கான ஒரு சிச்சுவேஷனை வந்துட்டு we will make it artificially. ஸோ அந்த மாதிரி ஃபர்டிலைசேஷன் நடக்கிறது தான் இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் we will prepare our artificial seeds. ஓகேயா? ஸோ they may be even derived from, எங்கேருந்து அது ஃபார்ம் ஆகுது? இன்விட்ரோ கல்ச்சர்னு சொல்லிட்டோம். அதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுதுன்னா, derived from a single cell, ஒரு பிளான்ல இருக்கக்கூடிய சிங்கிள் செல்ல இருந்தும் we can prepare our artificial seeds. then வந்து பார்த்தீங்கன்னா from any part of the plant. ஓகேவா? then from any part of the plant. ஓகேப்பா? இது வந்துட்டு 5th லெசன்ப்பா. கோவெல்லாம் பட மாட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்ல இருந்து வந்துட்டு இதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லாட்டி வந்துட்டு ஒரு பிளான்ட்டோட பார்ட்டில் இருந்தும் இதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அது என்ன ஆகும்னா, அது வந்துட்டு டிவைட் பண்ணிட்டு சிங்கிள் செல் இல்லாட்டி ஒரு பார்ட்டு வந்துட்டு டிவிஷன் நடந்துட்டு நார்மலாக ஒரு நியூக்ளியஸில் என்னெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓகேயா? நம்மளோட ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் அப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஒரு சிங்கிள் செல்ல இருந்தோ ஒரு பிளான்ட்டோட பார்ட்டில் இருந்தோ அது வந்துட்டு டிவைட் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் செல்ல என்னெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சராக இட் வில் டெவலப். கிளியராப்பா? இது வரைக்கும் கிளியரா? ஆர்டிஃபிஷியல் சீட்ஸோட ப்ரிப்பரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை வந்துட்டு ஓகேப்பா, இந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது வி யூஸ் சம், என்னப்பா கிளியர் இல்லை? ஸோ ஒரு சிங்கிள் செல்ல இருந்தோ இல்லாட்டி ஒரு பார்ட்டில் இருந்தோ we can develop our artificial seeds சொல்லிட்டோம். ஸோ அந்த சிங்கிள் செல் இல்லாட்டி ஒரு பிளான்ட் பார்ட்டை வந்துட்டு டிவிஷன் நடக்கும் இல்லையா, அங்கே வந்துட்டு செல் டிவிஷன் நடக்கும். அந்த செல் டிவிஷன் நடந்துட்டு என்ன ஆகும்னா, ஒரு நார்மல் செல்ல என்னெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே ஆஃப்டர் டிவிஷன் டெவலப் ஆகும். ஸோ அப்படி டெவலப் ஆகி we will get our artificial seeds. கிளியரா கலைவாணி? கிளியராப்பா? ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது we use some inert மெட்டீரியல்ஸ்னால் ஒன்றும் இல்லைப்பா, இன்ஆக்டிவாக இருக்கிற மெட்டீரியல்ஸ். ஓகேப்பா, ஓகே கலைவாணி. ஸோ இன்ஆக்டிவாக இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்துட்டு we use.
ஸோ எதுக்குன்னா எங்கே யூஸ் பண்ணோம்னா அந்த சொமேட்டிக் எம்ப்ரியோய்ட்ஸ் வழி தான் நம்மளோட ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம் சொல்லிட்டோம்ல. ஸோ அதை வந்துட்டு கோட் பண்ணும். இந்த இன்ஆக்டிவ் மெட்டீரியல்ஸை வந்துட்டு இந்த சொமேட்டிக் எம்ப்ரியோய்ட்ஸை ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த இன்ஆக்டிவ் மெட்டீரியல்ஸுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகரோஸ் இல்லாட்டி சோடியம் அலிக்னேட். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இனர்ட் மெட்டீரியல்ஸ் வச்சுட்டு நம்மளோட சொமேட்டிக் எம்ப்ரியோய்ட்ஸை வில் கோட். ஓகேவா? ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க. இட் இஸ் அ ப்ரொடெக்டிவ் கோட்டிங். தென் அதோட அட்வான்டேஜஸ் இது ரெண்டுமே சேர்த்து 5 மார்க்ஸ் செக்ஷனில் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற கொஸ்டின். வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ்? அக்ரோஸுங்கிறது ஒரு கெமிக்கல்ப்பா. இட் இஸ் அ ஜெல். அகர் நல்லா கேள்விப்பட்டிருக்கேல்ல, அந்த மாதிரி ஒரு ஜெல் ஃபார்ம் ஆகக்கூடிய எபிலிட்டி இருக்கிற ஒரு கெமிக்கல் தான். இட் இஸ் அ கெமிக்கல், அது போதும். ஓகே கல்யாணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் அட் லோ காஸ்ட் அண்ட் என்னது அட் எனி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்டிஃபிஷியல் சீட்ஸை வந்துட்டு மில்லியன்ஸ் கணக்காக நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ப்ளஸ் அதோட கோஸ்ட் என்னவாக இருக்கும்? லோ கோஸ்ட்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்ட், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. கமர்ஷியலி இம்பார்ட்டண்ட், லோ கோஸ்ட்டாக இருக்கிறதுனால we can prepare millions of artificial seeds at low cost. So next advantage என்னன்னு பார்த்தீங்கன்னா they provide an easy method to produce genetically engineered plants with desirable traits. நம்மளோட ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு பிளான்ஸ் இருக்குது இல்லையா? சப்போஸ் பிடி காட்டன் அதெல்லாமே ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு பிளான்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸை அதில் வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்பெஷல் ரிக்குயர்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி அந்த ரிக்குயர்மெண்ட் அந்த பிளான்ட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு தானே அதை வந்துட்டு மோடிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராசஸை ஈஸி ஆக்கிறதுக்கு திஸ் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் வில் ஹெல்ப். ஓகேயா? ஒரு ஈஸி மெத்தட் எதுக்காக? டு ப்ரொடியூஸ் ஜெனட்டிக்கலி என்ஜினியர்டு பிளான்ஸ் வித் டிசைரபிள் ட்ரெய்ட்ஸ். ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு டெஸ்ட் தி ஜீனோடைப் ஆஃப் பிளான்ஸ். ஜீனோடைப்னா ஒன்றும் இல்லை, அதில் என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் இருக்குது அதுதான் நம்மளோட ஜீனோடைப். ஸோ ஒரு பிளான்ல இருக்கிற ஜீனோடைப்ஸை இல்லாட்டி அதில் இருக்கிற ஜீன்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு திஸ் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் வில் ஹெல்ப். என்ன புரியலப்பா? இதுக்கு முன்னாடி இருக்கிற பாயிண்ட் ஒன்றும் இல்லை. ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு பிளான்ஸை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் வந்துட்டு நம்மளோட ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஈஸி மெத்தட் டு ப்ரொடியூஸ் ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு என்னது பிளான்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நோப்பா, திஸ் இஸ் பயோ. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் பொட்டென்ஷியலி ஸ்டோர்டு ஃபார் ஏ லாங் டைம் அண்டர் க்ரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தட். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அட்வான்டேஜ். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிடி காட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா பிடி காட்டனுக்கு வந்துட்டு அட்வான்டேஜுமே இருக்குது, டிஸ்அட்வான்டேஜுமே இருக்குது. ஸோ பிடி காட்டன் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் சீட் இல்லை, அது வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடி காட்டன் வந்துட்டு இட் இஸ் நாட் அன் ஆர்டிஃபிஷியல் சீட் டெவலப்டு பிளான்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அதோட சீடு வந்துட்டு அந்த சீடு வந்து மேக் பண்ணிவிட்டு 120 டேஸுக்குள்ளே அது வந்துட்டு ஜெர்மினேட் ஆகியிருக்கணும். அந்த மாதிரி ஜெர்மினேட் ஆகலைன்னா அதோட பொட்டென்ஷியல் அதோட எஃபிஷியன்சி வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்மளோட பிடி காட்டனோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே நம்மளோட ஆர்டிஃபிஷியல் சீட்ஸில் வந்து பார்த்துட்டோன்னா இட் கேன் பொட்டென்ஷியலி ஸ்டோர்ட் ஓவர் எ லாங் டைம். அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்துட்டு நிறைய இருக்குது. ஷெல்ஃப் லைஃப் we can increase. அதோட பொட்டென்ஷியல் வந்துட்டு we can store for a long time. என்னது cryo preservation method யூஸ் பண்ணி we can store our artificial seeds for a long time. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ்னால we can produce identical plants, identical properties இருக்கக்கூடிய பிளான்ஸை. எஸ்பா, க்ரையோ ப்ரிசர்வேஷனுங்கிறது ஜஸ்ட் இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணாலே போதும். ஓகேயா? இது 5 மார்க் கொஸ்டின்ப்பா. இட்ஸ் ஓகே கலைவாணி,
இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து கிளாஸ் லிசன் பண்ணிக்கோங்க, அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். ஸோ ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ்னால we can grow என்னது ஐடென்டிக்கல் பிளான்ட்ஸை, ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற, ஐடென்டிக்கல் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கிற பிளான்ட்ஸை வந்துட்டு we can develop using our artificial seeds. ஓகேயா? தென் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட் டார்மன்சி. அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீட் டார்மன்சினா என்னது? டார்மன்சினா என்னது? டார்மன்சி. வாட் இஸ் மீன் பை டார்மன்சி? டார்மன்சினா என்னதுப்பா? இட்ஸ் ஓகேப்பா, இட்ஸ் ஓகே. டார்மன்சினா என்னதுப்பா? எஸ்ப்பா, இட்ஸ் லாஸ் இட்ஸ் எபிலிட்டி டு ஜெர்மினேட். இது 12th கிளாஸோடது. இட் வெரி குட் காவ்யா. லாஸ் த எபிலிட்டி டு ஜெர்மினேட், இல்லாட்டி அதோட க்ரோத் வந்துட்டு டெம்பரரியாக ஸ்டாப் ஆகிருக்கிற ஒரு ஃபேஸை தான் டார்மென்சின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டார்மென்சி பீரியடை வந்துட்டு we can reduce. அதோட டார்மென்சி பீரியட் இருக்குது இல்லையா, ஒவ்வொரு சீடுக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் வந்துட்டு அதோட டார்மென்சி பீரியடை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டார்மென்சி பீரியடை we can reduce by using our artificial seeds யூஸ் பண்ணிவிட்டு அந்த டார்மென்சி பீரியட் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு கம்மி பண்ண முடியும். ஸோ அந்த டார்மென்சி பீரியடை கம்மி பண்ண என்னவாக இருக்கும்? க்ரோத் வந்து ஃபாஸ்டராக இருக்கும் வித் அ ஷார்ட்டன்டு லைஃப் சைக்கிள். அதோட லைஃப் சைக்கிள் வந்து கொஞ்சம் ஷார்டன் ஆகும். ப்ளஸ் க்ரோத் வந்துட்டு எஸ்ப்பா ப்ரிவென்ட் ஜெர்மினேஷன் தான் நம்மளோட டார்மென்சி. ஸோ அதை வந்துட்டு நம்மளோட ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் அந்த ஒரு டார்மென்சி பீரியடை ரெடியூஸ் பண்ணிவிட்டு க்ரோத்தை வந்துட்டு ஃபாஸ்டன் அப் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 minutesப்பா வித் அ ஷார்ட்டன் லைஃப் சைக்கிள். அவ்வளோதான் பாட்னி ஓவர். தென் இதெல்லாமே சுவாலஜி போர்ஷன். ஓகேவா? சுவாலஜி போர்ஷன். ஓகே காவியா? ஸோ ஒரு 2-3 டாபிக்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு we will wind up our class. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பார்த்தனோஜெனசிஸ், கிவ் 2 examples from animals. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 3 mark இல்லாட்டி 2 markல வர கொஸ்டின். இங்கே வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருக்கு, அதனாலேயே மேபி 3 markல வரலாம். ஸோ பார்த்தனோஜெனசிஸ்னால் என்னது? Parthenogenesis is a development process without fertilization. ஒரு எக்கு வந்துட்டு ஃபர்டிலைஸ் ஆகாமல், ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து நடக்காமல் ஒரு இண்டிவிஜுவலாக, ஒரு கம்ப்ளீட் இண்டிவிஜுவலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராசஸை தான் we will call it as parthenogenesis. அதே மாதிரி பிளான்ட்லேயும் இது வந்து பார்த்தனோஜெனசிஸ் வந்துட்டு அனிமல்ஸுக்கு. அதே பிளான்ட்ஸில் என்ன சொல்லுவோம்? இந்த டேர்மை பிளான்ட்டில் வந்துட்டு என்ன சொல்லுவோம்ப்பா? fertilization நடக்காமல், development of fruit without fertilization. What the term in plants? இங்கே வந்துட்டு parthenogenesis. பிளான்ட்ஸில் என்னப்பா? பிளான்ட்ஸில் என்ன சொல்லுவோம்? ஓகே கனிமொழி, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அது வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். No, roots. Yes, Kavya. Parthenocarpy. In plants, we will call it as this type of growth is called it as parthenocarpy. So, அந்த parthenocarpyயால் டெவலப் ஆகிருக்கிற ஃப்ரூட்ஸில் வந்துட்டு என்ன இருக்காது? சீட்ஸ் இருக்காது. பார்த்தனோகார்பி அங்கே ஃபெர்டிலைசேஷன் இல்லை. ஸோ அதனாலே அங்கே வந்துட்டு அந்த டெவலப் ஆன ஃப்ரூட்ஸுக்கு வந்துட்டு என்ன இருக்காது? சீட்ஸ் இருக்காது. தட் இஸ் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ் ஆஃப் பார்த்தனோகார்பி. சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை வந்துட்டு நம்மளால் டெவலப் பண்ண முடியும். பட் இன் ஹியூமன்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ், ஹியூமன்ஸ் இல்லை அனிமல்ஸ், we will call it as என்னது? பார்த்தனோஜெனசிஸ். டெவலப்மெண்ட் ஆஃப் எக் இன்டு ஏ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் without fertilization. It is called as parthenogenesis. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட் அண்ட் சி ஆர்கின் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 2 எக்ஸாம்பிள்ஸ். அன்லிட்ஸ்லேயும் சி ஆர்கின்லேயும் என்னது? பார்த்தனோஜெனசிஸ்னால தான் ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வில் ஃபார்ம். ஓகேப்பா? இது வந்து கிளியரா? நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் இல்லையா, ஃபீனைல்கீட்டோனூரியா. ஸோ அதோட சிம்டம்ஸ் என்னது?
ஸோ எதனால இந்த phenylketonuria ஃபார்ம் ஆகுது? இட் இஸ் அ ஜெனட்டிக் டிசீஸ் இல்லையா? phenylketonuriaங்கிறது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ். ஸோ அந்த ஜெனட்டிக் டிசீஸ் எதனால ஃபார்ம் ஆகுது? ஒரு டைப் ஆஃப் அமினோ ஆசிடை நம்மளோட பாடினால என்னது பிரேக் டவுன் ஆக முடியாது. இன்போனாவே நமக்கு அந்த ஒரு எபிலிட்டி இருந்திருக்கணும். பட் இந்த டிசீஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஃபினைல்அனலின் சொல்கிற இட் இஸ் எ அமினோ ஆசிட், ஓகேவா? ஸோ அந்த அமினோ ஆசிடை இந்த டிசீஸ் இருக்கிற பர்சன்ஸுக்கு நார்மலாக என்னது பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஸோ அந்த கண்டிஷன் தான் நம்மளோட phenylketonuria. ஸோ அது வந்துட்டு எதனாலனா இட் இஸ் டியூ டு தி மியூட்டேஷன். மோஸ்ட்லி என்னது ஜெனட்டிக் டிசீசஸ் எல்லாத்துமே மியூட்டேஷன்னால தான் கோஸ் ஆகுது. இது நீங்களே சொல்லுங்கள் என்ன லெசன்னு? யாருக்கெல்லாம் தெரியும் இது என்ன லெசன்? சுவாலஜியில் என்ன லெசன் இது? தெரியறவங்க கலைவாணிக்கு சொல்லி கொடுத்துங்க. சாரிப்பா, பேக்ரவுண்ட் சவுண்ட் என்ன கேட்குது? இட்ஸ் ஓகே. ஸோ மியூட்டேஷன்னால தான் இந்த ஒரு டிசீஸ் வந்துட்டு கோஸ் ஆகுதுன்னு சொன்னோம். எதோட மியூட்டேஷன்னா ஜீன் PAH. PAHனா phenylaniline ஹைட்ராக்சிலேஸ் ஜீன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஜீனை வந்துட்டு மியூட்டேட் ஆகுறதுனால, மியூட்டேஷன்னா அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் இருந்துட்டு ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான் மியூட்டேஷன். ஜீனில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸை தான் we will call it as mutation. ஸோ அந்த ஒரு ஜீனில் வந்துட்டு மியூட்டேஷன் நடந்ததுனால தான் இந்த phenylketonuria வந்துட்டு நமக்கு இருக்குது. ஸோ அந்த PAH ஜீன் எங்கே இருக்குன்னா located in chromosome 12. ஓகேப்பா? ஸோ இது வந்துட்டு இட் இஸ் எ inborn phenylaniline metabolism, inborn error in phenylaniline metabolism. ஓகேவா? என்ன புரியல? இட் இஸ் அ ஜெனட்டிக் டிசீஸ். phenylketonuria ஒரு ஜெனட்டிக் டிசீஸ். அந்த டிசீஸ் வந்துட்டு எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா ஓகேப்பா, ஓகே காவியா, இட்ஸ் ஓகே. இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்துட்டு யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்க்காத வரைக்கும் நெக்ஸ்ட்டில் வந்துட்டு அது பாருங்கள், ஓகேவா? ஸோ phenylketonuria டிசீஸ் வந்துட்டு எதனால கோஸ் ஆகுதுன்னா நம்மள பாடியில் இருக்கிற ஒரு அமினோ ஆசிட், ஒரு டைப் ஆஃப் அமினோ ஆசிட், ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா phenylaniline அந்த மாதிரி இருக்கிற ஒரு அமினோ ஆசிடை வந்துட்டு நம்மளால் பிரேக் டவுன் பண்ண முடியாது. கிளாஸை கவனிங்க. phenylketonuria அந்த டிசீஸ் இருக்கிற பர்சன்ஸுக்கு அந்த ஒரு அமினோ ஆசிடை வந்துட்டு நார்மலாக பிரேக் டவுன் பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்மள பாடியில் அந்த அமினோ ஆசிடை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி இருக்கணும். ஸோ அதை வந்து பிரேக் டவுன் பண்ண முடியாத அந்த ஒரு சிச்சுவேஷனை தான் இந்த டிசீஸ்னு சொல்கிறோம். அந்த டிசீஸ் எதனால கோஸ் ஆகுதுன்னா டியூ டு தி மியூட்டேஷன் ஆஃப் ஜீன் PAH, phenylaniline ஹைட்ராக்சிலேஸ் ஜீனை வந்துட்டு மியூட்டேட் ஆனதுனால தான். கிளாஸு கவனிங்க. மியூட்டேட் ஆனதுனால தான் நம்மளோட இந்த டிசீஸ் வந்துட்டு கோஸ் ஆகுது. ஜீசஸ், கிளாஸை கவனிங்க. டோன்ட் டிஸ்ட்ராக்ட் அதர்ஸ். கனிமொழி, கிளாஸை கவனிங்க. ஸோ குரோமோசோம் 12 வந்துட்டு லொக்கேட் ஆகியிருக்கிற இந்த ஒரு ஜீன் வந்துட்டு மியூட்டேட் ஆனதுனால தான் இந்த டிசீஸ் வந்துட்டு கோஸ் ஆகுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அது எதுக்காக, அந்த என்சைம் வந்துட்டு எதுக்காக என்ன சொன்னீங்கன்னா இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் தி கன்வர்ஷன் ஆஃப் இந்த phenylaniline வந்துட்டு பிரேக் டவுன் ஆகணும்னு சொன்னல, அது பிரேக் டவுன் ஆகி என்ன ஆகும்னா டைரோசின், ஓகேவா, இட் வில் பி கன்வெர்டட் இன்டு டைரோசின். சாரிப்பா, இட்ஸ் ஓகே, கிளாஸை கவனிங்க. ஸோ அந்த ஒரு கன்வர்ஷன் இங்கே நடக்காதனால தான் இந்த டிசீஸ் வந்துட்டு கோஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எஃபெக்டான எஃபெக்டட் இண்டிவிஜுவல் லேக்ஸ் திஸ் என்சைம். இந்த என்சைம் வந்துட்டு அவங்கள பாடியில் இல்லை, அதனால தான் இந்த டிசீஸ் கண்டிஷன் வருது. ஸோ phenylaniline accumulates. ஸோ அந்த அமினோ ஆசிட் வந்துட்டு நம்மளோட பாடியில் வந்துட்டு என்னவா இருக்கும், அக்யூமுலேட் ஆகி இட் வில்
convert into phenyl pyruvic acid. It will converted into triosina convert ஆகாம it will be converted into phenyl pyruvic acid convert ஆகும். ஸோ அதுதான் இந்த டிசீஸோட மேஜர் ரீசன். ஒரு என்சைம் வந்து லேக் ஆகுது, அந்த என்சைம் லேக் ஆகுதுனால நம்மளோட ஃபினைல் அனிலினை பிரேக் டவுன் பண்ண முடியாமல் அது பாடியில் அக்யூமுலேட் ஆகி என்ன ஆகும்னா என்ன phenyl pyruvic acid convert ஆகும். phenyl pyruvic acid convert ஆகும். தென் அதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த phenyl pyruvic acid ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால் it is excreted in urine. தென் அதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ரிட்டார்டேஷன். தென் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிக்மெண்டேஷன் இன் ஸ்கின் அண்ட் ஹேர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இதோட என்னது சிம்டம்ஸ் ஆஃப் phenylketonuria. ஸோ கிளியராப்பா? இது வரைக்கும் கிளியரா? டவுட்ஸ் இருக்கா? ஸோ கிளாஸ் ஓவர். டவுட்ஸ் இருக்கா யாருக்காச்சும்? கிளாஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுப்பா. ஸோ வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஸோ இதுக்கப்புறம் என்ன படிக்கணும்? ஸ்டடி பிளானில் என்ன சொன்னோம்? சாப்டர் 1 அண்ட் பாட்னியில் இருக்கிற சாப்டர் 2 பாட்னியில் இருக்கிற சாப்டர் 1 தென் வந்து பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் சாப்டர் 1. சிம்டம்ஸ் என்னன்னா மென்டல் ரிட்டார்டேஷன், மென்டலி என்ன ஆகும்? ரிட்டார்டட் ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிக்மெண்டேஷன் இன் ஸ்கின் அண்ட் ஹேர், ஸ்கின்னோடையும் இதோடையும் அந்த ஹேரோடையும் கலர் வந்துட்டு பிக்மெண்டட் ஆகும். அதுதான் இதோட சிம்டம்ஸ். ஓகே அப்பா, கிளியரா? டவுட்ஸ் எல்லாமே கிளியரா? கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிடலாமா? என்ன புரியல? சும்மா சொல்றீங்க. ஸோ கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாமா? இட்ஸ் ஓகே. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் சாப்டர் 1 பாத் இன் சுவாலஜி அண்ட் பாட்னியில் இருக்கிற சாப்டர் 1 வந்துட்டு இன்னைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேயா? பாய். என் பேர் காவியாப்பா. ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ. எல்லோரும் நல்லா படிச்சுக்கோங்க, டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல் தி பெஸ்ட். பாய்.